நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சில பாட்டுலலாம் எல்லா லைனும் ஒரே ஃப்ரேஸ்ல எண்ட் பண்ணுவாங்க. இந்த பாட்டு மாரி. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ இதுல ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட அப்புறம் எல்லா டைமும் ஹீரோயின் வந்தல்லோ வந்தல்லோ அப்படின்னு பதில் சொல்றாங்க. எல்லா லைன் முடியிறப்பயும் வந்தல்லோ வந்தல்லோன்னு எண்ட் பண்றாங்கல்ல. இதே மாரி பைத்தான்ல ஒவ்வொரு பிரிண்ட் முடியிறப்பயும் நீங்க ஒரு வேல்யூவ எண்ட்ல சேர்த்து பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னு இந்த பாட்ட வச்சே நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்க்ரீன்ல ஒரு வேல்யூவ டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றது. இப்போ பிரிண்ட்லயே எண்டுன்னு இன்னொரு ஒரு பாராமீட்டர் நம்ம எக்ஸ்ட்ராவா பாஸ் பண்ணலாம். இந்த பாட்டையே எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. பிரிண்ட்ன்னு போட்டுட்டு உள்ள மனசுக்குள்ளேயே தாகம் வந்துச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு எண்டு இஸ் ஈக்குவல் டு வந்தல்லோ வந்தல்லோ அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து டிஸ்பிளேல இது மொத்தமாக பிரிண்ட் ஆகுது. இப்போ என்னன்னா எனக்கு அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆன அப்புறம் எண்டுக்குள்ளே இது சேர்ந்து வந்துடும். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு நான் வந்து எண்டில் கொடுத்துருக்கிறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே சேர்த்து கொடுத்துடலாமே அப்படின்னு. இங்கே தான் நம்ம புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ நான் புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். எண்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு வந்தல்லோ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போது நான் வந்து 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன் 3 பாட்டு லைனை வச்சு. ஸோ பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் எழுதிட்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு எண்ட் ஆன்சர்னு போடுறேன். இதே மாதிரி செகண்ட் லைன் தேர்ட் லைனும் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண அந்த வேரியபிள் வச்சு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ண புத்திசாலித்தனமான விஷயம் இங்கே. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு லைன் சேர்ந்து வருது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு /n போட்டுக்கலாம். ஸோ இது போட்டால் என்ன ஆகும்னா அங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி நியூ லைன் ஒன்று வரணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த லைன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா லைனும் பிரிண்ட் ஆகிறப்ப எண்டில் வந்து வந்தல்லோட சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதே மாதிரியே செப்புன்னு இன்னொரு ஒரு பேராமீட்டர் இருக்குது பிரிண்ட்டில். அது எதுக்குன்னு எக்ஸாம்பிளோடய பார்த்துடலாம் டேரெக்டாக. இப்போ ஒரு பஸ் ரூட் மாதிரி பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். பிரிண்ட் ஆஃப் தாம்பரம், குரோம்பேட், கிண்டி இப்படின்னு போட்டோன்னா எனக்கு ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் எங்கேருந்து எந்த சைடு போகுது என்ன டேரெக்ஷன் எதுவும் தெரில கிளியராக. ஸோ நடுவில் ஏதாச்சும் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப டீடியஸான வே என்னென்னா நம்ம பிரிண்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ஒரு ஆரோ மார்க் ஆட் பண்ணி நம்ம போடுறது எக்ஸ்ட்ராவாக. ஆனால் இதுவே சிம்பிளான வழி என்னென்னா எல்லா பிரிண்ட் ஆக வேண்டிய வேல்யூஸையும் போட்ட அப்புறம் செப்புன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் போட்டு அதில் ஒரு டபுள் கோட்ஸுக்குள்ளே இந்த ஆரோ மார்க்கை கொடுக்கறது தான். ஸோ இப்படி நான் போட்டு இதை பிரிண்ட் பண்ணேன்னா தாம்பரம் டு குரோம்பேட் டு கிண்டி அப்படின்றது வந்து எனக்கு ப்ராப்பராக டைரெக்ஷன் வந்து அந்த ஆரோ மார்க்கோட எனக்கு தெரியுது. ஸோ இங்கே செப் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்க்ரீனில் தெரியுறப்போ அதுக்கு நடுவில் என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் செப் பேராமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பைத்தான் டிப்ஸ்க்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.